நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 27 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் வீடியோஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து நம்ம எவ்ரிடே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். ஜம்மு காஷ்மீர் மகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 26 பேர். ஸோ இந்த தாக்குதலின் எதிரொலியாக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா பாகிஸ்தான் இடையேயான நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சிம்லா ஒப்பந்தத்தையும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் சேவைத்துறை வளர்ச்சி எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 12.7% வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எந்த துறை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, சேவைத்துறை. அடுத்து பாருங்கள், 15வது ரோஜ்கர் மேளா எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சென்னையில் வந்து நடந்துச்சு. அடுத்து பாருங்கள், ஸோ 2025ஆம் ஆண்டிற்கான உலக புத்தொழில் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து எதிர்பார்க்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். உலக புத்தொழில் மாநாடு வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோவையில் தான் வந்து நடக்க போகுது. அடுத்து பாருங்கள், சார் பிடி தியாகராஜனின் எத்தனையாவது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா அவருடைய எத்தனையாவது பிறந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 174வது பிறந்தநாள் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அவருடைய பிறந்தநாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான். அடுத்து பாருங்கள், ஸோ உலக வங்கி அறிக்கைப்படி கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் எத்தனை பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 17.1 கோடி பேர். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் எத்தனை தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு மண்டலம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவில் எத்தனை தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு மண்டலம் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23 இருக்குது. சரிங்களா? முட்டை உற்பத்தியில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க ஸ்டேட் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், செகண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.